குழந்தையின்மை, இது எல்லாம் நடக்குது. இது கலியுகம். இந்த யுகம்ங்கிறது கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ராமாயணத்திலையும் சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் வரல. கலியுகம்தான். அந்த கலியுகத்திலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். சிவபூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமியை தேடுறார். சுவாமி அங்கே கிடைக்கல. ஏன்னா ராவணன் இமயமலையில் இருந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு இலங்கைக்கு போயிடுறார். அதே மாதிரி இந்த ராமேஸ்வரம்ன்ற பெயரை ஒட்டி இன்னொரு ஊர் இருக்கு, குருவி ராமேஸ்வரம் அப்படின்னு பேர். அது என்னப்பா அது குருவி ராமேஸ்வரம்? திருவாரூர் மாவட்டத்தில், திருவாரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குருவி ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா இந்த ராமாயண காலத்தில் யாரெல்லாம் ராமனோடு இருந்தார்களோ இவர்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்றுதான். ஏன்னா பஞ்சமா பாதக செயல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கான பிராயச்சித்தம், எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ணி தான் ஆகணும். பிராயச்சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ராமன் செய்ததும் பிராயச்சித்தம் தான். பிராயச்சித்த ஹோமம் செய்துதான் திலோகமம் பண்ண முடியும். இந்த பிராயச்சித்தம் அப்படிங்கிறது விஸ்வாமித்திரர் கொடுத்த காயத்ரி ஹோமம், காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபத்தை முறையாக செய்யக்கூடியவர்களை அணுகி அவர்களை காயத்ரி ஜபம் செய்ய சொல்லி பிராயச்சித்த ஹோமம், அதாவது காயத்ரி ஹோமம் செய்து அதற்கு பிற்பாடு அந்த திலஹோமம் அப்படிங்கிறத பண்ணீங்கன்னா தான் பலன் கிடைக்கும். எதை செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாத்பரியம், அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை செய்கின்ற பொழுது முழுமையாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த குருவி ராமேஸ்வரம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன குருவி ராமேஸ்வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பறவையினாலே ராமாயணத்தில் கலந்து கொண்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காக ராமேஸ்வரம் சென்று அங்கே பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு இருந்தது. அது போக முடியல, அவ்வளவு தூரம் போக முடியலையா. அதனால இந்த குருவி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தீர்த்தம், ஒரே ஒரு தீர்த்தம், கோயிலுக்கு எதிரிலே ஒரு குளம், அது மட்டுமே தீர்த்தம், அந்த கோயிலுடைய தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. அங்கேயே சிவபெருமானுக்கு இந்த பூஜைகள்லாம் செய்து நீர்க்கடனை அந்த குருவி செய்து கொண்டதாம். நீர்க்கடன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு விளையாட்டாக ஒரு செய்தி சொல்லுவார்கள், பிறக்கும் பொழுதும் பனிக்குடம் உடைகிறது, இறக்கும் பொழுதும் மண்குடம் உடைகிறது. இந்த விளையாட்டான செய்தின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணீரிலே பிறந்தோம், தண்ணீரிலேயே நாம் நம்மளுடைய வாழ்க்கையும் முடிவடைகிறது. அந்த நீர்க்கடன் அப்படிங்கிறது நீரில்லாமல் இந்த உலகம் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் செய்து அந்த தண்ணீரிலே உங்களுடைய வம்சாவழியினுடைய 3 தலைமுறையினுடைய பெயரை கூறி நீங்கள் தர்ப்பணம் செய்கின்ற பொழுது இந்த தண்ணீராகப்பட்டது
மேலே சென்று யாராருக்கு எந்தெந்த பொருளாக சென்று செல்ல வேண்டுமோ அப்படி செல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க கருட புராணத்துல. கருட புராணத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த குருவி ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல பறவைகளுக்காக ராமபிரான் அந்த இடத்திலே காட்சி கொடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு செய்து ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் இந்த குருவி ராமேஸ்வரத்தில் வந்து தர்ப்பணம் பூஜைகள் செய்தால் அதனுடைய பலன் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடம் திருவாரூருக்கு அருகாமையிலே ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா அங்க இந்த குருவி ராமேஸ்வரத்திலே தர்ப்பணம் செய்து முன்னோர்களுடைய கடன், முன்னோர்களுக்கு இதெல்லாம் கடன், நீர்க்கடன் அப்படிங்கிறத விட முன்னோர்களுக்கு கடன். அவர்களுடைய ஜீன்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவர்களால் தான் என்னுடைய தாய் தந்தையினால் மட்டுமே நான் நன்றாக இருக்கிறேன். அந்த எண்ணம் எனக்கு வேணும். குருவி ராமேஸ்வரம் அமாவாசை காலங்களிலே இந்த இடத்திற்கு சென்று முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்தால் ராமேஸ்வரம் சென்று நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய அருளும் கிடைக்கும், முன்னோர்களுடைய அருளும் கிடைக்கும் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். நன்றி.